மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து மத்திய சென்னை மாவட்ட செயலாளர், தமிழ்நாடு மாநில குழு உறுப்பினர் திரு செல்வா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். இப்போ இந்த தேர்தல்ல கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டுல பிஜேபி எதிர்ப்பு தான் பிரதானம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட பல கருத்து கணிப்புகள் பிஜேபி 2ஆம் இடம் பெறுகிறது, 4 இடங்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது, 18% 20% பெற வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு கணிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. நீங்க களத்துல அதை எப்படி பாக்குறீங்க? களத்துல பாக்குற எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா, இப்ப நாங்க வீடு வீடா போய் நிதி வசூல் பண்றோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக பொதுவாக வசூல் பண்ணணும். நாங்க போராட்டம் நடத்த இடத்துல நோட்டீஸ் கொடுத்து வசூல் பண்ணுறோம். இந்த முறை நாங்க எங்கெல்லாம் வசூலுக்கு போறோமோ பொதுமக்கள் மத்தியில அமோகமான வரவேற்பு. நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. 1-2 பேர் தான் சொல்றான்னு கேட்டு பெரும்பாலான ஆட்கள் 50 ரூபாயோ 100 ரூபாயோ அவனுக்கு கொடுத்துட்றாங்க. ஒரு சில பேர்னா 500 ரூபாய் கூட நிதி வந்துன்னா உண்டியல்ல பணம் போடுறாங்க ஒரு சில இடங்கள்ல. இது தமிழ்நாடு முழுக்க இதே மாதிரி அனுபவம் என்பதை எங்களுடைய தோழர்கள் சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, தமிழ்நாடு முழுக்கணும்னா பாஜக எதிர்ப்பு என்பது வலுவாக இல்லாம இந்த பொலிட்டிக்கல் லைனும் ஒரு முக்கியமான விஷயம். கம்யூனிஸ்ட் கட்சி களத்துல போராடுது. 2வது, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்ல பிஜேபி எதிர்ப்பு என்பதை வலுவாக கம்யூனிஸ்ட் கட்சி பேசுதுன்ற கருத்தியல் அடிப்படையில் தான் மக்கள் எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு தான் வாக்களிக்கிற நிதி கொடுக்குறாங்க. அப்ப இந்த நிதி சேகரிக்கிற முறையிலே நான் என்ன பார்க்கறேன் வரதை பார்த்தீங்கன்னா, பிஜேபி எதிர்ப்பு என்பது வலுவாக தமிழ்நாடு நிறைந்திருக்கு. காரணம், சாதாரண ஏழை எளிய மக்கள் இந்த காலகட்டத்தில் மிகுந்த துயருக்குள்ளாயிருக்கிறார்கள். பணமே இல்லை, பணம் வரவே இல்லை, வரவுக்கும் செலவுக்கும் மிகப்பெரிய நெருக்கடி இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் காரணம்னா பிஜேபி என்பதை நன்றாக தமிழ்நாட்டு மக்கள் புரிந்திருக்கிறார்கள். இப்ப இதுதான் நிலவரம்ன்றப்ப பிஜேபி இப்ப பல ஆயிரக்கணக்கான கோடிகளோடு தேர்தலுக்குள்ள வருது. நீங்க மக்கள்கிட்ட 100, 1000 வசூல் பண்ணினாலும் கூட அந்த 6000 கோடிக்கு முன்னாடி நீங்க வசூல் பண்ற தொகை 0.01% நிக்கும். இந்த டிஸ்பாரிட்டியோட நீங்க எப்படி எலெக்ஷன்ல தேர்தல் எப்படி சந்திப்பீங்க, வெற்றி பெற முடியும்? முதல் கேள்வி ஒரு பாட்டு மிஸ் பண்ண சொல்லிட்டு சொல்றேன். அப்போ தேர்தலில் பாஜக அதிகமா வாக்கு சதவீதம் வாங்கும் என்று இங்க ஊடகங்கள்ல வரக்கூடிய கருத்து கணிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தேர்தல் பத்திரம் மூலயமா வந்த பணம்லாம் யாருக்கு? கார்பரேட் நிறுவனம் தான் கொடுத்தது. கார்பரேட் நிறுவனம் பிஜேபிக்கு ஹெல்ப் பண்ணாதான் பிஜேபி கார்பரேட் நிறுவனம். இவங்க 2 பேர் என்ன கள்ளக்கூட்டு, இவங்க எல்லாம் கூட்டு களவாணின்னு சொல்லலாம், இல்ல களவாணி கூட்டுன்னு சொல்லலாம். இது 2ம். சோ அவன சொல்றாங்க, பிஜேபிக்கு சேவை செய்யறாங்க பல கார்பரேட் நிறுவனங்கள். தமிழ்நாட்டுல ஊடகங்கள் புள்ளி விவரத்தை கணக்கெடு, எத்தனை பேர் எந்த தெருவில் போய் கணக்கெடுத்தான், எத்தனை நம்பர்ல கணக்கெடுத்தான், எந்த விவரம் முடியாது. ஆனா இவங்க இவ்வளவு பர்சன்டேஜ் வாங்குவோம்னு சொல்றாங்க. சோ இது என்னன்னா, இல்லாத எதிரியை எப்படி பிஜேபி கட்டமைச்சு அரசியல் லாபம் தேடுதோ, இங்க இல்லாத ஆளை இருப்பது போன்று ஊடகங்கள் ஊதி ஊதி பெருக்கி காமிக்கிறது. சரி, இவ்வளவு ஓட்டு வாங்குறேன்னு நீங்க சொல்றதுன்னா என்ன களத்துல என்ன தெரியுது? ஒண்ணுமே தெரியலையே. எந்த கட்சியும் கூட்டணி வரலையே. இதுதான் ஜெயிக்கிற கட்சி. சரத்குமார் கட்சி இணைச்சிருக்கிறாரு, ஏசி சண்முகம் போய் சேர்ந்திருக்கிறாரு, ஜி.கே. வாசன் சேர்ந்திருக்கிறாரு, தமிழறிவு மணியன் சேர்ந்திருக்கிறாரு. அதுதான் சொல்றேன், அந்த எந்த அளவுக்கு பரபரப்பா இருக்கு பாருங்க. சேர்க்கல, சரத்குமார் இணைஞ்சிட்டாரு, கரைஞ்சிட்டாரு. அவருக்கு அவரே அவரு ஒரு ஆளு, அவங்க இணையர் ஒருத்தர், 2 பேரும் சேர்ந்து கட்சியில மாமியார் ஒருத்தவங்க அவங்க போய் கட்சியில போய் அந்த கட்சியை கரைச்சி விட்டாங்க. ஸோ இது முழுக்க என்னன்னா, அரசியல் இவங்க என்னன்னா தன்னுடைய பணத்தை வைத்துக்கொண்டு ஒரு சூதாட்டம் நடத்தக்கூடிய வேலையை பிஜேபி பண்றாங்க. அதுக்கு கருத்து கணிப்பு நடத்துறாங்க. பட் எனிவே எலெக்ஷன் ரிசல்ட் தெரியும். கட்டாயம் தமிழ்நாட்டில் பிஜேபி கடுமையான தோல்வியை சந்திக்க போற என்பது உறுதி. கட்சிகளுக்கு இடையில இருக்கிற பொருளாதார வித்தியாசம் கண்டிப்பா எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஒரு பெரிய நெருக்கடி தான். அந்த தேர்தல் அரசியல எங்களால நிற்க முடியாத ஒரு முக்கியமான காரணம், எங்கிட்ட அரசியல் இருக்குது, எங்கிட்ட செயல்பாடு இருக்கின்றது, எங்களோட மக்கள் ஆதரவு இருக்கின்றது. ஆனால் அதை தாண்டி அதிகார பலத்தை வைத்துக்கொண்டு பண பலத்தை வைத்துக்கொண்டு சட்டவிரோதமாக செயல்படக்கூடிய வகையில பாஜக செயல்படுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல். ஆனா அதை எப்படி எதிர்க்குன்னு சொன்னா, இன்னைக்கு மக்கள் மத்தியில RSS பாஜக எனக்கூடிய கட்சிக்கு எதிராக ஒரு வலுவான
கருத்தியல் வந்து மக்கள் மத்தியில் உருவாயிருக்கிறது. சோ மக்களிடம் உருவாயிருக்கூடிய பாஜக எதிர்ப்பு இருக்கு இல்லையா, அதுதான் நம்முடைய பலம். இது அடுத்த மிக முக்கியமான பலம். ஏன்னா கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக தமிழ்நாடு உள்ளிட்டு நாடு முழுக்க இருக்க மக்கள் சந்திச்சிருக்க தூரம் வேற இடத்துக்கு போயிடுச்சு. நீங்க டீ விலை இன்னைக்கு 12 ரூபா 13 ரூபாய் ஆயிடுச்சு. நீ எப்போ பிஜேபி வரணும் எவ்வளவு ரூபாய் டீ குடிச்சுன்றதே மறந்து போச்சு. டீ கடைகள்ல டீ குடிச்சிட்டு போயிட்டா கார்பரேட் செயின் ஆஃப் நிறுவனம், சாய் டீ, சாய் கிங்ஸ், அர்பன் டீ, டீ கிடையாது. டீ முதலாளி ஒரு ஆள் கிடையாது, எல்லாம் சாய் கிங்ஸ் ஒரு கடை வந்துச்சு. அப்ப சாய் கிங்ஸ் வந்தோம்னா அர்பன் டீனா ஒரு முதலாளி அவன் டீ கடை நடத்துறான். அப்போ இது எல்லாமே ஒரு நபர் செல்வம் குவிக்கக்கூடிய மாதிரி சில நபர்கள் செல்வம் குவிப்பதில் பல நபர்கள் துயரத்தில் உள்ளாகக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து பிஜேபி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது வந்து சொந்த அனுபவத்தின் மூலமாக மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் அரசியல் ரீதியாக பாஜகவை எதிர்ப்பு என்ற உறுதியோடு இருப்பதனால அந்த உறுதியோடு என்னன்னா கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணியோடு வந்து பாஜக, அதே மாதிரி பிஜேபி தான் எதிரி. இன்னொருத்தருக்கு அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்குது. ஆனா அதிமுக வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியும் அதிமுக ஒரு மாறுபட்ட அல்ல, அவங்களும் களத்துல இருக்கிறாங்க. இந்த அதிமுக பிஜேபி இந்த 2 குரூப் என்னன்னா தோற்கடிப்புல வந்து வலுவா செயல்படும். இந்த தேர்தல் நடக்கிறப்ப பல விதிமுறைகள் கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வளவுதான் செலவு பண்ணணும் அப்படின்னு ஒரு லிமிட்டும் கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேட்பாளரினுடைய செலவு கணக்குகள், கடைநிலை ஊழியர் டீ குடிக்கும் காசு வரைக்கும் எவ்வளவு அப்படின்றத அக்கௌண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது விதிமுறைகள். ஆனா தொடர்ந்து வரக்கூடிய விமர்சனங்கள், தேர்தல் பத்திரம் மட்டும் இல்ல பிரச்சனை, தேர்தல் ஆணையத்தினுடைய பல்வேறு விதிமுறைகளே கூட எளியவர்கள் வந்து தேர்தலை சந்திப்பதற்கு விரோதமானதாக இருக்கிறது. எளியவர்கள் எளிய முறையில் தேர்தலை சந்திப்பதற்கு மாற்று போக்கை தான் தேர்தல் ஆணையம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு கட்சிக்கு ஆதரவாகவே எல்லா சட்டங்களும் இருக்கிறது அப்படின்னு. இந்த தேர்தல் விதிமுறைகள் அப்படின்றதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் மாறி இருக்கு? ஏன்னா நீங்க ஒரு 10-15 வருஷத்துக்கு மேல தொடர்ந்து களத்துல தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படிங்கிறப்ப அப்போதைக்கும் இப்போதைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமா நீங்க என்ன பாக்குறீங்க? நீங்க எதை பேசுறீங்க? தேர்தல் நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையரை எப்படி தேர்ந்தெடுக்கிறான்னு பாருங்க. தேர்தல் நடத்தக்கூடிய இந்திய நாட்டின் தேர்தல் ஆணையர் 3 பேரு. இந்த 3 பேரும் ஒருத்தர் இல்ல, ஏற்கனவே 2வது ஆள் வந்து இப்பதான் ராஜினாமா பண்ணாரு. இந்த 2 பேரையும் வந்து தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த முறை என்ன? பிரதமர், எதிர்கட்சி தலைவர், உச்ச நீதிமன்ற நீதிபதி 3 பேரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த விதியை மாத்திட்டு பிரதமர், ஏதாவது ஒரு கேபினட் அமைச்சர், எதிர்கட்சி தலைவர் முடிவு பண்ணாங்க. இப்ப கூட்டினாங்க 3 பேரும். காங்கிரஸ் கட்சி தலைவர், எதிர்கட்சி தலைவர் அந்த கூட்டத்துக்கு போயிருக்கிறார். அவருனா வெளியே வந்து சொல்றாரு, ஏங்க நேற்று நைட்டு தாங்க கூட்டம்னு சொன்னாங்க, ஒரு 100க்கு மேல பேரை கொடுத்தாங்க, இந்த 100ல இருந்து 2 பேரை தேர்ந்தெடுத்து சொன்னாங்க. காலங்காலத்துல கூட்டத்துக்கு போனா அந்த 100ல இருந்து சுருக்கி ஒரு 10 பேர் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு சில பேரை என்கிட்ட காமிச்சாங்க. அதுல யார் யாருன்னு பார்த்ததுல கூட்டத்தை ஆரம்பிச்சு 2 பேரை செலக்ட் பண்ணிட்டாங்க. நான் என்னுடைய டிசன் நோட்டை குத்துட்டு வந்துட்டேன்னு போனது அதிர் ரஞ்சன் சௌத்ரி. காங்கிரஸ் 3 பேர், 2 பேர் மெஜாரிட்டி முடிச்சு அறிவிச்சிட்டாங்க. இப்போ பிஜேபியால் நியமிக்கப்பட்டுள்ள இந்த 2 தேர்தல் ஆணையர், ஏற்கனவே இவங்க 3 பேரு தேர்தல் ஆணையம் வைத்திருக்கக்கூடிய அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டே தேர்தல் நடத்துவாங்களா என்பதே கேள்விக்குள்ள இருக்கு. இப்ப நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் முறையில மாற்றம் வேணும், அது சார்ந்த விவாதம் என்பது வேற ஒரு கட்டம். ஆனால் இருக்கக்கூடிய முறைகளுக்குள்ளேயே தேர்தல் நடக்குமா என்ற கூடிய ஒரு கேள்வியை இன்றைக்கு வந்து பாஜக உருவாக்கி. இதுதான் டேஞ்சர். அப்ப நம்ம என்ன நம்ம இன்னைக்கு இப்ப நம்ம இன்டர்வியூ வரும்போது தேர்தலை அறிவிச்சிருவோம்னு நினைக்கிறேன். அப்ப என்னன்னா இன்னைக்கு நம்ம கூடிய மக்கள் என்ன கவனம் செலுத்துன்னா, தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகள், அந்த விதிமுறைகள் எல்லாருக்கும் சமமா கடைபிடிக்கப்படுகிறதா, அது வந்து எல்லாருக்கும் வந்து ஒரே முறையில அமலாக்கப்படுகிறதா, காசு கொடுப்பதற்கும் இல்ல சட்டவிரோதமான வேலைகளை வந்து அரசியல் அமைப்புகள் எடுக்கும்போது அதை வந்து நம்ம வந்து வெறும் பார்வையில இல்லாமல் அதை எதிர்கொள்வது எப்படி என்ற வகையெல்லாம் நம்ம வந்து நாமளும் ஜனநாயகத்துல பங்கெடுக்க வேண்டிய இடம் இருக்கின்றது. ஐ திங்க் வந்து தமிழ்நாட்டுல இங்க வந்து கிட்டத்தட்ட திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் மிக வலுவாக இருக்கிறதுனால, களத்திலே மக்கள் செல்வாக இருக்கிறதுனால இந்த முறைகேடுகளை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி நம்மளால முன்னேற முடியும் என்று நான் நம்புறேன். ஆனா வேறு பல மாநிலம் என்னன்னா இதுக்கு மேலாக முறைகேடு நடக்கும்போது அங்கேயும் வந்து எதிர்கொள்ள வேண்டியது ஒரு பெரிய சவாலாக இருக்கின்றது. இல்ல ஒரு வாக்காளரா எனக்கு சில சந்தேகங்கள். இப்ப தேர்தல் அப்படின்றத வந்து நம்ம திருவிழா அப்படின்னு ஏன் திருவிழா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, விடிய விடிய பரப்புரைகள், ஒரு தலைவருக்காக காத்திருக்கிறது. இப்ப இளையராஜா அவருடைய அண்ணனுடைய கதையெல்லாம் சொல்லும் பொழுது கூட, அந்த காலத்துல கம்யூனிஸ்ட் கட்சி மேடைகள்ல நைட்டு 11-12 மணிக்கு கூட அவங்க பாடுவோம், 1 மணி 2 மணிக்கு நாங்க அந்த மாட்டு வண்டியில உட்காந்து நாங்க பாடிக்கிட்டே போவோம், பின்னாடி தலைவர்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு வருவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த முறைகள்லாம் இப்ப பார்க்க முடியல. 9 மணிக்கு மேல கூட்டம் நடத்தக்கூடாது, 10 மணிக்கு மேல அசம்பிள் ஆகக்கூடாது,
4 நாளைக்கு முன்னாடி பிரச்சாரத்தை முடிச்சிடணும், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ல கூட ஓட்டு கேட்க கூடாது அப்படின்னு பல இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது தேர்தலை சந்திப்பதுல கட்சிகளுக்கு இடையில வேறுபாட்டை ஏற்படுத்துகிறதா அப்படின்னு? உண்மையிலே தேர்தல் ஒரு திருவிழா தான். திருவிழா என்பது எந்த அடிப்படையில் சொன்னா, இந்த நாட்டில் நம்ம அடுத்த 5 ஆண்டுகள் யார் இந்த நாட்டை நிர்வகிக்க போற என்பதை தேர்ந்தெடுக்கக்கூடிய திருவிழா. உலகத்துல பல்வேறு ஜனநாயக நாடுகள்ல இந்திய ஜனநாயகம் என்பது ஒரு வைப்ரண்டான ஜனநாயகம். இந்த வைப்ரன்சியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்னன்னா ஒவ்வொரு குடிமக்களுக்கும் உண்டு. உங்களுக்கு உண்டு, எனக்கு உண்டு. வெறும் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எம்பிஸ் எம்எல்ஏக்கு மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருக்கும் உண்டு. அப்ப இந்த ஜனநாயகத்தை எந்த அளவுக்கு பலப்படுத்தணும், பாதுகாப்பா வச்சிருக்கணும், எல்லாருடைய பங்கேற்பும் இருக்கக்கூடிய வகையில மாற்றணும் என்பதுதான் மிக முக்கியமான விஷயங்கள். சில நடவடிக்கைகள் தேர்தல் ஆணையம் எடுக்கக்கூடிய சில நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் என்ற பேர்லன்னா பிரச்சாரத்துக்கான கால அளவை சுருக்குவது, அதே மாதிரி கூட்டங்கள் நடத்துவதற்கான நேரங்களை சுருக்குவது, பல வேலைகளை அவங்க பண்ணிருக்காங்க. அதை நம்ம தேர்தல் ஆணையம் நடத்தும் போது கூட்டங்கள், அரசியல் கட்சிகள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்கன்றது ஒரு புறம் இருக்கிறது. இன்னொரு புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப மீடியாஸ்ல பேசலாம் கூடுவாங்க, ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் டைம் கொடுப்பாங்க. இப்ப என்ன ஆயிடுதுன்னா, அந்த அரசியல் கட்சிகளுக்கு டைம் ஒதுக்கும் போது பாத்தீங்கன்னா பல அரசியல் கட்சிக்கு ஈக்குவல் டைமே கிடையாது. அதுல டைம் ஸ்லாட் ஒதுக்குவதில்லை, டைம் ஒதுக்கலாம் பல வேறுபாடு இருக்கிறது. அதுவும் நம்ம ஒவ்வொரு டைமும் சுட்டி காண்பித்து கொண்டே இருக்கின்றோம். அது சொல்லும் போது சிலர் கேட்பாங்க, சிலர் அமுல்படுத்த மாட்டாங்க. இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் பண்ணக்கூடிய வேலை. பட் நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா, இன்னைக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது இந்த நாட்டுடைய மிக முக்கியமாக ஒரு மத நல்லிணக்கத்தை, மக்கள் ஒற்றுமையோடு வாழ்வதற்கான, வாழக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பு உருவாக்குவதற்காக நடைபெறக்கூடிய ஒரு தேர்தல். அப்ப இந்த தேர்தல் ஜனநாயகத்துல தேர்தல் கமிஷன் என்ன தடுத்தாலும், என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணலன்னா மக்கள் பங்கேற்க வேண்டும். உங்கள் மூலியமாக நீங்க அரசியல் எப்படி இன்வால்வ் ஆகுது என்பதை அதிகப்படுத்தணும். இப்ப என்ன பண்றாங்க, யாரெல்லாம் காசு இருக்காங்களோ அவங்களுடைய வாய்ஸோ இல்ல வீடியோ உங்க முகநூல்லையோ சோசியல் மீடியால வர வைக்கிற மாதிரி பண்ண முடியும். பிகின் தி சீன்ல நான் எந்த Facebook ஃபீடு அதிகமா வருது என்பதை பணத்தின் மூலமா தீர்மானிக்க முடியும். இப்ப சோசியல் மீடியா மட்டுமே டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ் சொல்ல முடியாது. அந்த ஸ்பேஸே என்னன்னா, நீங்க எந்த ஸ்பேஸ், எந்த போட்டோ போட்டா, எந்த ரீல்ஸ் போட்டா அது ஓடுன்றதை பின்னாடி இருக்கிற ஒரு கார்பரேட் நிறுவனம் தான் தீர்மானிக்கும். அப்ப ஜனநாயக வெளி என்பது சுருங்கி இருக்குது. அது சமூக வலைத்தளமாக இருந்தாலும் சரி, களமாக இருந்தாலும் சரி. இப்படிப்பட்ட ஒரு சுருக்கப்பட்ட ஒரு சூழல்ல நாம் அந்த ஜனநாயக வெளியை அகலப்படுத்துவதற்காக, விரிவுபடுத்துவதற்கான போராட்டம் தான் இந்த திருவிழாவோட மையமா இருக்கின்றோம். இதுல இளைய தலைமுறையினர் அரசியல் கட்சிகளோடு இணைவதும், அரசியல் கட்சிகளுடைய உரையாடலை காது கொடுத்து கேட்பதும், அது சார்ந்த உரையாடலை முன்னெடுப்பதும் ஒரு முக்கியமான வேலையா நம்ம பார்க்கிறேன். என்ன விதமான உரையாடல் முன்னெடுத்தாலும் அது இந்த நாட்டினுடைய மதச்சார்பின்மை பாதுகாப்பதுல, நம்முடைய ஜனநாயக அமைப்புகளை அது சுயேட்சையாக செயல்பட வைக்கக்கூடிய வகையில தான் நம்ம ஒரு அரசியல் ஆட்சி மாற்றம் கொண்டு வர வேண்டியிருக்கின்றது. அந்த மாற்றத்துக்கான ஒரு களத்துல என்னன்னா, பாஜகவை தோற்கடிப்பு என்பதுதான் இன்னைக்கு ஒரு பிரதான காரியமா இருக்கிறது. அதில் இணைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வை. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இது நேர்காணல் தந்ததற்கு